ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்ஸ் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் ஆக்டிவிட்டியில் இருந்து சைன்அப் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்போ சைன்அப் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அந்த ப்ராசஸ் தான் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிக்கான டிசைன் இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் ஆக்டிவிட்டி, அதாவது activity_login.xml அப்படின்ற இந்த ஃபைலுக்கு போய்க்கிறேன். இதில் நம்ம என்னென்ன ஃபீல்டு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வச்சிருக்கோம், பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வச்சிருக்கோம், லாகின் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கோம், சைன்அப் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு லிங்க் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஐடியெலாம் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா BTN லாகின், அடுத்து பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், அடுத்து இமெயிலுக்கு வந்துட்டு இமெயில் அப்படின்ற மாதிரி ஐடியெலாம் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் activity.java இந்த ஃபைலுக்கு நான் வந்துடுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட் இன்புட் எடிட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? டெக்ஸ்ட் இன்புட் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னென்ன ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனில் இந்த ரெண்டுமே நம்ம டெக்ஸ்ட் இன்புட் எடிட் டெக்ஸ்ட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மட்டும் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் பட்டன். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் பட்டன் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் பட்டன் இதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லாகின் BTN அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வியூ. ஸோ டெக்ஸ்ட் வியூக்கு சைன்அப் டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிரியேட் மெத்தடுக்குள்ளே இது நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆஃப் r.id. இமெயிலுக்கான ஐடி நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இமெயில் அப்படின்ற நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆஃப் r.id. பாஸ்வேர்டுக்கான ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்ற நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அடுத்ததா லாகின் BTN. ஓகே, இந்த லாகின் பட்டனுக்கு ஐடி நம்ம எடுத்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆஃப் r.id. BTN லாகின் அப்படின்ற ஐடி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சைன்அப் அப்படின்ற டெக்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ஐடி நம்ம இதில் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட், ஸோ சைன்அப் டெக்ஸ்ட் லிங்க் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆஃப் r.id. ஐடி அண்டர்ஸ்கோர் சைன்அப் அண்டர்ஸ்கோர் TV அப்படின்ற இந்த ஐடி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லிசனர் நம்ம செட் பண்ணலாம். எதுக்காக நம்ம லிசனர் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அப்போ இதுக்கு ஒரு லிசனர் நம்ம செட் பண்ண போகிறோம். அடுத்ததா இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். இங்கே என்ன ஆக்ஷன் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன்அப் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்போ இந்த லாகின் ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு சைன்அப் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு ரீடைரக்ட் ஆகணும். இந்த ப்ராசஸ் எனக்கு இங்கே நடக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு லிசனர் செட் பண்ண போகிறேன். அடுத்து அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ டேட்டாலாம் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ ப்ராப்பரான டேட்டாவாக இருந்தது, வேலிடான ஒரு டேட்டாவாக இருந்ததுன்னா லாகின் ஆகணும். இன்வேலிடான டேட்டாவாக இருந்தால் அதுக்கான ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிசனர் நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு லிசனர் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம டேட்டா மட்டும் தான் இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாகின் ஆக்டிவிட்டிக்கு நான் போகிறேன். எதுக்கெல்லாம் நான் லிசனர் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் BTNக்கும் சைன்அப் டெக்ஸ்ட் லிங்க்குக்கும் மட்டும்தான் நான் லிசனர் செட் பண்ண போகிறேன். ஸோ லாகின் BTN டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ ஆன் கிளிக் லிசனர். ஸோ இந்த லாகின் BTNக்கான லிசனர் நம்ம இப்போ வந்துட்டு இதுக்கான கோடு எழுத போகிறது கிடையாது. ரீசன் ஏன் நம்ம இப்போ எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கோடு நம்ம எழுதணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டாலாம் நம்மளுக்கு டேட்டா பேஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாகின்கான இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லிசனர் மட்டும்தான் நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லாகின் BTN டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக சைன்அப் டெக்ஸ்ட் லிங்க்குக்கான
லிசனர் நான் செட் பண்ணுறேன். டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ நியூ ஆன் கிளிக் லிசனர். இப்போது இந்த அவுட்புட்டில் நம்ம பார்க்குறப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இதை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சைன்அப் அப்படின்ற இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஆக்டிவிட்டியிலிருந்து சைன்அப் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டென்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இன்டென்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் நியூ இன்டென்ட் ஆஃப். இப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்கோம். ஸோ லாகின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கமா இந்த பேஜ்ல இருந்து, அதாவது இந்த ஆக்டிவிட்டியில இருந்து நெக்ஸ்ட் எந்த ஆக்டிவிட்டிக்கு போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி தான் நம்ம போக போறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் இன்செட் செமிகோலன். அடுத்ததா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெஜிஸ்டர் அப்படின்ற நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நம்ம ரன் பண்ணலாம். அவுட்புட் செக் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகுது. ஒன் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே லாகின் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இப்போது லாகின் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பட்டனுக்கான லிசனர் நான் வந்துட்டு உள்ளே எதுவுமே கொடுக்கல. ஸோ எனக்கு எதுவும் நடக்கலை. ஓகேங்களா? பட் இந்த சைன்அப் அப்படின்ற இந்த லிங்க் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஆக்டிவிட்டியிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி எனக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதை நம்ம இங்கே செக் பண்ணலாம். சைன்அப் அப்படின்ற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஆக்டிவிட்டியிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.